மழைக்கால இரவு. நிசப்தம் சூழ்ந்தது. செங்கல்பட்டு அருகே உள்ள பழைய பண்ணை வீட்டிற்கு நண்பர்கள் 4 கார்த்திக், ஹரீஷ், அனிதா மற்றும் ரேவதி ஒரு வீடியோ ஷூட்டிற்காக வந்தனர். வீட்டை சுற்றி பனை மரங்கள், பழைய கிணறு. இந்த வீடு 50 வருடங்களுக்கு மேலாக காலியாக இருக்கிறதாம் என்றார் ஹரீஷ் கேமராவை செட் செய்யும் போதே. அனிதா சிரித்துக்கொண்டே, அப்படின்னா பிசாசு வீடா? நீ சொல்வது போல இல்ல, ஆனா ராத்திரியில ஒரே ஒலி வரும்னு சொல்றாங்க. யாரோ அழுவது போல என்றார் ரேவதி சற்று பயம் கலந்த குரலில். அவர்கள் வீடியோ ஷூட்டை ஆரம்பித்தனர். வீட்டின் உள்ளே ஒரு பழைய வாத்தியார் ஸ்டைலில் மாடி அறை ஒன்றிருந்தது. அந்த அறை மட்டும் பூட்டியிருந்தது. ஆனால் கதவை தாக்கும் சத்தம் வர ஆரம்பித்தது. டக் டக் டக். அனிதா திடுக்கிட்டு, இந்த சத்தம் எங்கிருந்து வருது என்று கேட்டாள். கார்த்திக் புன்னகையுடன், பார்ட்டி எஃபெக்ட் மாதிரி இருக்கே என்று சொல்லியும் உள்ளுக்குள் ஏதையா நடுக்கம் இருந்தது. வீட்டில் இரவு 10 மணிக்கு பின்பு வலது பக்க மாடி அறையிலிருந்து சிரிப்பு சத்தம். ஹா ஹா ஹா, இதுதான் அது என்றார் ஹரீஷ். உடனே எல்லோரும் மாடிக்கேறினார்கள். பூட்டியிருந்த அந்த கதவு தானாகவே திறந்தது. அவள் ரேவதி உள்ளே நுழைந்தவுடன் கதவு தானாகவே மூடப்பட்டது. மின் விளக்கு திடீரென அணைந்தது. அழுகை சத்தம், கொடூர சிரிப்பு. கதவை திறக்க நண்பர்கள் முயன்றார்கள். உடனே ரேவதியின் கத்தும் குரல், நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தி இருக்கா? கதவை திறந்த போது ரேவதி இல்லை. அறை வெறுமனே இருந்தது. ஆனால் சுவற்றில் ரத்தத்தில் எழுதப்பட்டிருந்தது, மறைந்தேன், ஆனால் ஒலி மட்டும் உயிரோடு இருக்கு. இன்று வரை அந்த வீடு அருகே செல்ல யாரும் துணியவில்லை. அந்த வீடியோக்களும் நண்பர்களும் மறைந்து விட்டார்கள். ஆனால் சில மாறிய ஹார்ட் டிஸ்களில் ஒரு சத்தம் மட்டும் கடைசி வரை கேட்கிறது.